மகாபிரியவாசரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்திரநாமத்தில் அம்பிகையை சொல்லும் பொழுது அமேயா அளவிட முடியாதவள்னு சொன்னாங்க. அப்படி இருப்பவளை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும் அப்படி நமக்கு தோணும் பொழுது அடுத்ததாக 2 நாமங்களையும் சொல்லுகிறார்கள். ஓம் ஆத்மனே நமஹ. ஓம் ஆத்மனே நமஹ. இங்கு சொல்லும் பொழுது அவள் எப்படி இருக்கிறாள் என்றால் ஆத்மாவாக இருக்கிறார். ஆனால் இந்த ஆத்மா அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஜீவாத்மாவா பரமாத்மாவா அப்படின்னு. அடுத்து வரக்கூடிய நாமத்தை வைத்து பார்க்கும் பொழுது இவள் ஜீவாத்மா அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் அவள் இருக்கிறார். இதை சொல்லப்படும் ஸ்லோகங்கள்லாம் அழகாக சொல்லுவாங்க. மனோரணியாம் மகத்வா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா குஹ்யாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி அவள் ஆத்மாவாக இருக்கிறார். அதனால தான் தியானங்களை சொல்லும் பொழுது நம்முடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிலாம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வெளியில் பார்க்கக்கூடிய விஷயங்களில் இருந்து நாம் விலகிவிட்டால் உள்ளே அவள் இருக்கக்கூடியதை நாம் எளிதாக உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, வெளியே அவள் எங்கோ இருக்கிறாள், இந்த கோவிலில், இந்த க்ஷேத்திரத்தில், இந்த தீரத்தில், இந்த நதியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமாக அவளை தேடி தேடி நாம் அலைந்து, இங்கே சென்றால் இது புண்ணியம், இங்கே சென்றால் நம்முடைய கர்ம வினைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமாக அவளை தேடி செல்கிறோம். ஆனால் அவள் எங்கே இருக்கிறாள் என்றால் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவாக அவள் இருப்பதால் தான் ஹிருதயத்தை எப்படி வைத்திருக்க சொன்னார்கள்? பவித்திரமாக, புனிதமாக இருக்க வேண்டும். அவள் இருக்கக்கூடிய இடமே ஒரு கோவில். அப்ப கோவிலை நாம் சொல்லும் பொழுது எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறோம். அப்படி அந்த இடத்தை நாம் சுத்தமாக வைத்திருக்கும் பொழுது அவள் வாசம் செய்யக்கூடிய இந்த சரீரத்தில் அவள் இருக்கக்கூடிய அந்த ஹிருதயம் ஏன் அப்படின்னா, முதல்ல நம்ம பார்த்தோம் தஹர ஆகாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஹிருதயம் என்று ஆகாயத்தில் அவள் இருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது சிறு ஜோதியாக அவள் அங்கு இருக்கிறாள் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு நாமாவளையும் நம்ம பார்த்தோம். இப்படி இருக்கக்கூடியவளை நாம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் அவள் உறைந்திருக்கிறாள் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு போதும். அதுதான் தகர வித்யை. உள்ளே வேறு வெளியே வேறு கிடையாது, இரண்டும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த வித்யை. இந்த ஞானம் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக சித்திக்கும். அது சித்திக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாம் களையப்பட வேண்டும். அந்த அழுக்குகள் இல்லாமல் இருந்தால் மட்டும்தானே இத்தனை பவித்திரமான விஷயங்கள் நம்மை வந்து சேர முடியும். அது சேர சேர உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாயை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அந்த ஆத்மாவின் பிரகாச ரூபம் நமக்கு சிறிது சிறிதாக தோன்ற ஆரம்பிக்கும். அப்படிப்பட்டவளாகத்தான் இவள் இருக்கிறாள். மகாபெரியவாசரணம்.